Hey guys, this is NK. இது நம்ம NK வியூ. நாம இந்த ஐபிஎல்ல சிஎஸ்கே மேட்ச் ஓட எல்லாத்தோட ரிவ்யூவும் அனாலிசிஸ் பார்ப்போம். டீம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு மேட்சோட ரிவ்யூவும் என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, நெக்ஸ்ட் மேட்சோட ஒரு ப்ரிடிக்ஷன் அதையும் நம்ம பார்ப்போம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் அனாலிசிஸுமே நம்ம இந்த த்ரூ அவுட் சீசன் ஃபுல்லாகவே பார்ப்போம். அதில் எஸ்பெஷலி இந்த ஸ்குவாடில் அது ஆக்ஷனில் எடுத்த எல்லா பிளேயர்லேயும் இந்த வாட்டி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பத்திரனா விளையாடுவார் நம்ம எதிர்பார்த்தா, அதுக்கு பதிலாக எல்லிஸ் கொண்டு வந்தாங்க. ரீட்டைன் பண்ணதுக்கு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து ரீட்டைன் பண்ணாங்க. அதுக்கு பத்திரனாவே ஆடலாம், ஆனால் சேஞ்ச் பண்ணுவாங்களான்னா தெரியல. ஆனால் எல்லிஸுமே செம்ம டெத் பவுலர், அவர் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தான் ஆகும். அதே மாதிரி சாம் கரன் நம்ம இன்னொரு அவே பிச்சில் சாம் கரன் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மேபி சென்னையில் அவரோட பவுலிங்கும் பேட்டிங்கும் அதுக்கு பதிலாக நம்ம கான்வேவே ஆடுறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம எம்ஐயோட பார்த்தோம், அவர் கான்ட்ரிபியூஷன் பவுலிங்லேயும் பவுலிங்லேயும் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக கான்வே ஆடினா இன்னும் பேட்டிங் ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாகும், ஓப்பனிங்லேயும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே நமக்கு இந்த ஃபாரின் பிளேயர்ஸில் ஒரு சேஞ்சஸ் பண்ணால் இன்னும் நெக்ஸ்ட் மேட்ச் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி கலீல் அகமத், அவர் நம்ம ஓப்பனிங்லேயே சூப்பராக பவுலிங் போட்டு எல்லா விக்கெட் எடுத்தாப்புல. அதே மாதிரி எல்லா மேட்ச்லேயும் அவர் பெரிய ட்ரெஸ்ஸராக இருப்பார். ஃபர்ஸ்ட்டு பவர் பிளே 3 ஓவருமே பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும்னா இதுதான் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம அந்த சிஎஸ்கே எம்ஐயோட மேட்சோட ரிவ்யூ போவோம். அதில் நம்ம டாஸ் வின் பண்ண நம்ம கேப்டன் ருத்து பவுலிங் சூஸ் பண்ணாப்புல. அடுத்து நம்ம ஓப்பனிங் ரோஹித் சர்மாவும் ரிக்கல்டன் இறங்கினாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஃபர்ஸ்ட் 3 பால் அங்கங்கே அலைய விட்டு ரோஹித் சர்மா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுத்தாரு கலீல் அகமத். அதில் அடுத்து 4வது பால் க்ளீன் அவுட்டு, ஒரு ஷார்ட் மிட் விக்கெட்டில் ஒரு கேட்சு. ஸோ அதே மாதிரி கலீல் அகமதோட பவர் பிளேயில் 3 ஓவருமே செம்மையாக போட்டார். அடுத்து கொஞ்சம் இன்டென்ட் காட்டின ரிக்கல்டனுமே கலீல் அகமது ஓவரில் விக்கெட்டு. அப்புறம் அஸ்வின் பவர் பிளேயில் ஒரு ஓவர் போட்டு கொஞ்சம் அடித்தாலும், அடுத்து வில் ஜாக்ஸ் நினச்சேன் வில் ஜாக்ஸ் அஸ்வின் தான் விக்கெட் எடுப்பாப்புல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வில் ஜாக்ஸ் விக்கெட்டை அஸ்வின் எடுத்தார். அது அடுத்து தான் ஒரு ப்ராமிசிங் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. சூரியகுமார் யாதவும் திலக் வர்மாவும் பயங்கர டேஞ்சரஸாக தெரிஞ்சாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் அவங்க இதில் 2 பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை, ஹார்திக் பாண்டியாவும் பும்ராவும். ஸோ அது இல்லாத சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜாக இருந்தாலும் எம்ஐக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஹார்திக் வந்துடுவார், அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும் டீமு. பட் இந்த 2 பார்ட்னர்ஷிப்புமே 2 பேரும் பயங்கரமாக ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப பார்ட்னர்ஷிப்பாக போட்டு எந்த பால் அடிக்கணும் அது மாதிரி. நம்ம ஏலத்தில் நம்ம கோச் ஃப்ளெமிங் 10 இதாண்டா சினிமாங்கிற மாதிரி 10 கோடி காமிச்சு எடுத்த நம்ம நூர் அகமது மெயின் விக்கெட்டான திலக் வர்மாவும் சூரியகுமார் யாதவும் அதே மாதிரி ராபின் மின்ஸ் நமன் திறன் அடுத்தடுத்து 4 விக்கெட்டை செம்மையாக எடுத்தார். அதுலேயும் நம்ம எக்ஸ்பெஷலி சூரியகுமார் யாதவில் நம்ம தலை தோனியோட ஃபாஸ்டஸ்ட் எம்எஸ் தோனிங்கிற மாதிரி சரியான ஒரு எலக்ட்ரிக் ஸ்டம்பிங், அதை பற்றியும் எல்லாருமே பயங்கர ஃபேமஸாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 4 விக்கெட்டுமே சரியான விக்கெட்டு. நூர் அகமது சென்னைக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெஷர். இனிமேல் அடுத்த ஒரு 7 மேட்சுமே சென்னையில் செம்ம தூள் கலப்புறாவில். ஆப்போனண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் பயங்கர கொஞ்சம் இதாக தான் இருக்கும், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க. இருந்தாலுமே நூர் அகமது அவங்கள எல்லாத்தையும் இது பண்ணிடுவார். பயங்கர ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் நூர் அகமது கொடுத்தா நம்ம அந்த விக்கெட் விழுகுங்கிறது நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம ஜிடிலேயே அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். இன்னும் சென்னை பிச்சில் இன்னுமே அவருக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவர் பவுலிங்கு. அடுத்து நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸான சாண்ட்னரும் தீபக் சகர் இறங்கினாங்க. சாண்ட்னர் கொஞ்சம் நார்மலாக ஆடிட்டு இருந்தார். தீபக் சகர் இதாண்டா சான்ஸ்ன்னு எந்த வன்மம்னு தெரில, சும்மா பேட்டிங்கில் வெளுத்துட்டாப்புல. அவர்னாலே ஒரு 30 ரன் எக்ஸ்ட்ரா 28 ரன் அடிச்சாப்புல. அதில் டீமுக்கே 30 ரன் எக்ஸ்ட்ரா 130லேயே அவங்களுக்கு டீம் கொலாப்ஸ் ஆகிருக்கும். 150 வந்ததுக்கு காரணமே 55 வந்ததுக்கு 155 வந்ததுக்கு காரணமே தீபக் சகரோட பேட்டிங் தான். இந்த பேட்டிங்கில் சென்னையில் ஆடலையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே ஒரு சீசன் ஃபுல்லாகவே பிளேயராக எடுத்து நம்ம ஃபுல்லாக ஸ்ட்ரக்சர்லேயே இருந்தாப்புல, இதுலேயே இந்த ரீஹேப்லேயே இருந்தாப்புல, இன்ஜுரியிலேயே இருந்தாப்புல. அடுத்து எப்படின்னு பார்ப்போம். அது அடுத்து அதில் நடந்த நிறைய
இன்சிடென்ட்லாம் நல்லா இருந்துச்சு. தீபக் சகரோட ஜடேஜா வம்பிழுக்கிறது, தோனி கிட்ட வம்பிழுக்கிறது வந்து ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு. தீபக் சகர் என்னதான் இருந்தாலும் சிஎஸ்கே விட்டு போனது அவருக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி காட்டுறாப்பில் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஆக்ஷனில் பார்ப்போம் எப்படின்ட்டு. அடுத்து போல்ட்டு, அவர் இறங்கி டக்குன்னு அவுட் ஆகிட்டாரு. அவ்வளோதான். எம்ஐயோட டீம் வந்து 155க்கு 9 விக்கெட் எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் இறங்கின வந்து நம்ம சிஎஸ்கே. ஓப்பனிங் வந்து ருத்ராஜ், ரச்சின் இறங்குவாங்கன்னு பார்த்தோம். திடீர்னு சர்ப்ரைஸாக திரிபாதியும் ரச்சின் இறக்கி விட்டாங்க. திரிபாதி கொஞ்சம் அக்ரெசிவாக ஆடுவாருன்னு நினச்சி இறக்கி விட்டாங்க. ஆனால் அவர் அக்ரஸன் தீபக் சகர் தான் அக்ரஸனாக விக்கெட் எடுத்துட்டாப்புல. அதே மாதிரி ரச்சின் வந்து பயங்கர அக்ரெசிவாக தான் ஆடுவார், இன்டென்ட்டோட தான் ஆடுவார். ஆனால் அவர் வந்து அந்த சுச்சுவேஷன் கணிச்சு கொஞ்சம் செகண்ட் கியர்லேயே இருந்து ஆடிட்டு இருந்தாப்புல. கடைசி வரைக்கும் எடுத்துகிட்டு போய் அவக்காக ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு ஒன் டவுன் இறங்கின கேப்டன் ருத்ராஜ் வந்து சும்மா அடித்ததே தெரில. ஃபுல் கிளாசிக் ஷாட்ஸ் ஆடி சூப்பராக ஆடினார். 26 பால் 53 ரன்னு. அடுத்து ரொம்ப எதிர்பார்த்த சிவம் தூபே வந்து ஸ்பின்னர் தான் அடிப்பார்னு எல்லாருமே ஸ்பின்னர்கிட்டே பயங்கர விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுலேயும் நம்ம கேரளத்து புது வரவான விக்னேஷ் புத்தூர். உண்மையிலே இந்த எம்ஐ ஸ்கவுட்டிங் டீம் வந்து பயங்கரமாக பாராட்டணும். வருஷம் வந்து அவங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு பிளேயர் வந்து இந்த ஒரு கிரிக்கெட் வேர்ல்டுக்கு வந்து தெரிய வருது. உண்மையிலே அவங்க ஸ்கவுட்டிங் டீம் வந்து ரொம்பவே பாராட்டப்பட வேண்டியது. அதுலேருந்து விக்னேஷ் புத்தூர்னு ஒரு பிளேயர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கேக்கு ஆப்போசிட்டாக எம்ஐல ஆட வச்சு 3 பெரிய விக்கெட் எடுத்த விக்னேஷ் புத்தூர் வந்து பயங்கர ஸ்டார் ஆஃப் த மேட்சாக இருந்தார். அடுத்தடுத்து அவருக்கு இன்னும் நிறைய மேட்ச் கிடச்சி நிறைய பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைப்போம். நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவரை பார்ப்போம், வாட்ச் அவுட் பண்ணுவோம். அடுத்து விக்னேஷ் புத்தூர் 3 விக்கெட்டுமே எடுத்துட்டாரு. இன்னும் கொஞ்சம் டீம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சுது. சாம் கரன் வந்து டக்குன்னு அவுட் ஆகிட்டாப்புல. அடுத்து ஜடேஜா, தோனி, அவ்வளோதான் பேட்டிங். அஸ்வின் இருக்கா அந்த மாதிரி நினைக்கும் போது ரச்சின் வந்து கடைசி வரைக்கும் நின்று மேட்ச் ஜெயிச்சு கொடுக்கணும்னு ஒரு கான்செப்ட் மைண்ட் செட்டோட இருந்தார். அதில் ஒரு ரன் அவுட் ஆச்சு ஜடேஜாவோட. அடுத்து ரச்சின் கடைசியில் 6 பாலுக்கு 4 ரன் அந்த மாதிரி கணக்கு இருக்கும்போது ஒரு 6 அடிச்சு 5 பால் இருக்கும்போதே ஜெயிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து என்னதான் பவுலிங் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருந்தாலும் பேட்டிங்கில் வந்து பயங்கர ஒரு இது இருக்குது. நம்ம திரிபாதியும் தீபக் கூட வந்து ரொம்ப எதிர்பார்த்து அவங்களுக்கு 2 பேர் சான்ஸ் கொடுத்தாங்க. பட் அவங்கள பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே இதாக இருந்துச்சு. ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ் தான், போக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஒரே மேட்ச் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம். அடுத்தடுத்த மேட்ச்சில் அவங்க சான்ஸ் கிடைச்சி பண்ணுறாங்களா இல்லை அடுத்து ஆண்ட்ரே சித்தார்த்தம் ஒரு நல்ல பேட்ஸ்மேன் இருக்கார், தமிழ்நாட்டுக்கு வீரர். ஸோ அவருக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நம்ம சிஎஸ்கே எம்ஐயோட ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ செகண்ட் மேட்ச் வந்து ஆர்சிபி கூட. அது மேட்ச் பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட இருக்கும். பயங்கர ஒரு மேட்ச், ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய மேட்ச்சு, ரொம்பவே செம்மையாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலான்னா, நம்ம சாம் கரனுக்கு பதிலாக கான்வே இன்னும் ஆடலாம். அதே மாதிரி பவுலிங் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், அன்சுல் கம்போஜ் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் இன்னும் ஆட் பண்ணி. ஸோ வந்து அதுக்கு யாரோ ஒரு இம்பேக்ட் பிளேயராக கூட அவர் இறக்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணால் இன்னுமே செம்மையாக இருக்கும். பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்சிபி vs சிஎஸ்கே மேட்ச்சில் அவங்க ஸ்ட்ரீமும் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு தான் வராங்க. அவங்களும் சூப்பராக தெரியுது. கேசல்வுட்டு பேட்டிங்லேயே பயங்கர அட்டாக்கிங்காக ஆடிட்டு இருக்காங்க. சால்ட்டு, லிவிங்ஸ்டன்னு, விராட் கோலி. ஸோ இப்போ பேட்டிங் ஆடுறது செம்மையாக இருக்குது. பவுலிங்கு கேசல்வுட் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இருக்குது. அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணலான்னா புவனேஸ்வர் குமார் ஆட வச்சா இன்னும் அவங்க ஆர்சிபி டீம் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். அதை அவங்க பண்ணுவாங்களா என்னன்னு பார்ப்போம். சி அட் ஜப்பாக் சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் அந்த ரிவ்யூ பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் ஃபுல்லாக சிஎஸ்கே மேட்ச் ஃபுல்லாக நம்ம ரிவ்யூ பார்ப்போம். அதோட நெக்ஸ்ட் மேட்ச் ப்ரிவ்யூ அனாலிசிஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.